இன்று ஆச்சாரியர்களும் சிவாச்சாரியர்களும் உங்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அதை மீண்டும் தூய தமிழிலே உங்களுக்காக சொற்பொழிவாற்றுவதற்காக செல்வி துளசி அவர்கள் கும்பாபிஷேகம் பற்றி அதை பத்தி பேச போறேன். துளசி செல்லம் தான் கும்பாபிஷேகம் கோவிலுக்கு தான். அதை பத்தி பேச போறேன். துளசி செல்லம் தான் துளசி செல்லம் தான் நான் துளசி செல்லம் தான். கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம், இது ஔவையாரின் வாக்கு. அந்த காலத்தில் கோயிலை மையத்தில் வைத்து பெரிய ஊர்கள் இருந்தன. அந்த அளவு முக்கியத்துவம் பெற்ற கோயில்களை கட்டி முடிக்கும் போதும் சரி, கட்டி முடித்து 12 ஆண்டுகள் கழித்தும் சரி, கும்பாபிஷேகம் செய்யும் வழக்கம் இருந்து வருகிறது. கும்பாபிஷேகத்திற்கான விதிகளை வாமதேவர் சிவபெருமான் முருகனுக்கு கூறும் விதமாக விவரித்து எழுதியிருக்கிறார். கோயிலை வேத ஆகம சிற்ப சாஸ்திர முறைப்படி கருங்கற்களை கொண்டு கட்டி அதில் எந்திர ஸ்தாபனம் செய்து தெய்வ திரு உருவங்களை பிரதிஷ்டை செய்கிறார்கள். கும்பாபிஷேகத்தில் 4 நிலைகள் மிக மிக முக்கியம். அவை என்னென்னு பார்ப்போமா? ஆவர்த்தம், அனாவர்த்தம், புனராவர்த்தம், அந்தரிதம். ஆவர்த்தம்னா புதுசா ஒரு கோயிலை கட்டி அதுல சாமியை வச்சு வழிபாடு செய்யறதுக்கு பேரு தான் ஆவர்த்தம். அனாவர்த்தம்னா பூகம்பம், வெள்ளம் இந்த மாதிரி நேச்சுரல் திங்ஸால டேமேஜ் ஆயிருக்க கோயில்களை சரி பண்ணி சாமியை வச்சு வழிபாடு செய்யறதுக்கு பேரு தான் ஆவர்த்தம். புனராவர்த்தம்னா பழைய காலத்து கோயில் டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா அதை சரி பண்ணி சாமியை வச்சு வழிபாடு செய்யறதுக்கு பேரு தான் புனராவர்த்தம். அந்தரிதம்னா மனுஷங்களோட செயல்களால
டேமேஜ் ஆயிருக்க கோயில்களை சரி பண்ணி அதுல சாமியை வச்சு வழிபாடு செய்யறதுக்கு பேரு தான் அந்தரிதம். கல்லால, மண்ணால, மெட்டலால மனுஷங்க தெய்வ திரு உருவங்கள் செய்யற தெய்வ திரு உருவங்களுக்கு உறுதியா நிலைத்து நிற்கிறதுக்காக வேள்வி முறைகள் நடத்தப்படுறது. அதுல முக்கியமானது 3. அது என்னென்னு பார்ப்போமா? கடஸ்தாபனம், ஆவாகனம், அஷ்டபந்தனம். கடஸ்தாபனம்னா கலசம் நிறுவுதல்னு பொருள். தங்கம், வெள்ளி, தாமிரம், மண் இது 4ல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி இந்த கும்பத்தை செய்கிறாங்க. அதில் ஆற்று தண்ணியோ அல்லது ஊற்று தண்ணியோ நிரப்பி மாயிலையை வச்சு தேங்காயை வைக்கிறாங்க. அது அப்படி வச்சு தங்கம், வெள்ளி, தாமிரம், மண் இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா பரப்பி வச்சிருவாங்க. ஆவாகனம்னா கும்பத்திற்குள் உள்ள நீர்க்குள் மூர்த்திகளை எழுந்தருள செய்வதுதான் ஆவாகனம். அஷ்டபந்தனம் மகா கும்பாபிஷேகம்ங்கிறது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். அஷ்டம்னா 8. அப்ப அந்த 8 வகை மருந்துகளையும் சாத்தி வச்சிருவாங்க. கும்பாபிஷேகத்திலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமானது மந்திரம். அத சரியான உச்சரிப்போடையும் பக்தியோடையும் சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கோயிலுக்கு போய் இறைவனை வணங்கிட்டு வந்தா 33 கோடி தேவர்களும் நம்மள ஆசீர்வதிப்பாங்க. சப்போஸ் நம்ம ஏதாவது ஒரு சூழ்நிலையில நம்மளால வர முடியலன்னா அடுத்த 48 நாள் மண்டல பூஜை நடக்கும். அதுல கலந்துக்கிட்டோம்னா அதே 33 கோடி தேவர்களும் நம்மள ஆசீர்வதிப்பாங்க. இதுல சயின்டிபிக் காரணமும் இருக்கு. இடிதாங்கிய கண்டுபிடிச்சது யார் தெரியுமா? அவர் தான் பெஞ்சமின் பிராங்க்லின். ஆனா நம்ம முன்னோர்கள் அதே இடிதாங்கிய நவதானியங்களை வச்சு இடிதாங்கியா வைக்கிறாங்க. அதை காத்து போகாதபடி அடைச்சு வச்சு கோபுரத்துல வச்சுட்டா இடி வந்தா அது கோபுரத்தை மட்டும் காக்குறது இல்லாம சுத்தி இருக்க ஊர்களையும் காக்கும். அதனாலதான் அப்பவே ஔவையார் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு போல. அம்மன் நுறவை பிரியாதீர், காரியமின்றி பிரியாதீர், எண்ணம் தூயது என்றானால் எது செய்தாலும் நன்றாகும், ஊக்கமும் உறுதியும் உண்டாகும், உழைப்பிலும் களைப்பெதும் மண்டாதே, ஆக்கமும் ஆற்றலும் பெறலாகும், அழகிய நாச்சி அம்மன் உறவாளே. நன்றி, வணக்கம். ஹலோ, மதிப்பிற்குரிய ஊர் செயலாளர் சண்முகசுந்தரம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.